ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பேசலாம். இன்றைக்கி காலையிலேயே பழைய சாதமும் ஊறுகாவும் வெங்காயம் தான் வச்சு சாப்பிட்டோம். பழைய சோறு எப்படி மீதமாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க, முந்தின நாள் நைட்டு பௌர்ணமி. அதனால் கோயிலுக்கு போயிருந்தோமா, அங்கே போட்ட பொங்கலையும் புளியோதரையும் சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டில் வந்து சாப்பிடவே இல்லைங்க. அதனால தான் சாதம் மீதி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு காலை வேலையை முடிச்சாச்சு. இப்போ மதியானத்துக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பனிவரகரிசி கஞ்சி தான் செய்ய போகிறேன். சாம்பார், ரசம், பொரியல்லாம் இதெல்லாம் செய்யலைங்க. இன்றைக்கி சிம்பிளாக கஞ்சி தான் ரெடி பண்ண போகிறோம். அரிசியை பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொதிச்சனையும் அரிசி போட்டு அது கொதி வரப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது 3யும் நல்லா சரி பாதியாக கல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கணுங்க. பித்தமாக இல்லாமல் நல்லா நுணுங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி எப்படி வருமோ அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து இப்போ அரிசி கொதி வர ஸ்டேஜில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாசம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ளே பொரியலுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு அரிசி வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா செம்ம வாசமாக சூப்பரான கஞ்சி ரெடி ஆயிரும். நம்ம அதுக்கு சைடிஷ்ஷு புடலங்காய் பொரியலும் கத்திரிக்காய் வறுவலும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த புடலங்காய் வாரமே முடிஞ்சு போயிடுச்சுங்க. ரொம்ப நாளாக ஒரு ஓரமாக ஃப்ரிட்ஜில் கடந்திருக்கு. என் கண்ணில் படலை. இன்றைக்கி தான் பட்டுச்சு. சரி இன்றைக்காவது செஞ்சு முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. எப்பவும் போல் நம்ம புடலங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டுற மாதிரி வேந்துட்டுருக்காங்க சைடில். நம்ம கத்திரிக்காய் வறுவலை ரெடி பண்ணிட்டு வரலாம் வாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காயும் உப்பும் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. 3/4 ஸ்டேஜுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமேட்டுக்கு நான் அதே எண்ணெயிலேயே கடுகு, வெங்காயம், தக்காளி இதை 3யும் போட்டு நல்லா தக்காளி தொக்கு வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், இப்போ சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு இப்போ கத்திரிக்காயையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே இறங்கிரும். புடலங்காய் வந்து இப்படியே போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பட்டி டிங்கிரிங் வேலை பார்க்கணும். அதுக்காக நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே கிளறி விட்டோம் அப்படின்னா சாப்பாடு சூப்பராக இருக்கும். இப்போ பொரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு.